இப்பொழுது என்னுடைய மத்தியிலே இந்த வருஷத்திற்காக நான் தெரிந்து கொண்ட அருமையான கர்த்தருடைய தாசன். இவர் அநேக நேரம் கூப்பிட வேணும்னு நினைப்பேன். ஆனா அவரை கூப்பிட்ட அவர் பெரிய பாஸ்டர். எனக்கு தெரியல, நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் இருந்திருக்க வேண்டும். நான் மெராஸ்ல வந்து அவர்கள் இருந்த மாரநாதா சபையில் பிரசங்கம் பண்ணினேன். அது பின்பு அவருடைய ஊழியங்களை வித்தியாசப்படுத்தி அகில உலகத்திலும் வித்தியாசமான தேசங்களை கற்றுடைய வார்த்தை அறிவிக்கிற மனுஷன். இதனால ஐயா அந்த ஒரு முறை ஒரு நாள் மட்டும் வந்து போங்கள் என்று சொன்னேன். ஒரு அருமையான பிரசங்கி. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம எல்லாரும் கைகளை தட்டி அவரை வரவேற்போமாக. யார் ஆண்டவருக்கு மகிமை. உங்களோட பெருமை சந்தோஷம். நினைக்கிறேன் இது ஒரு 3வது முறை நினைக்கிறேன், தெரியல. இதற்கு முன்பு ஒரு 3 நாட்கள் பேசுகிற நினைவு இருக்கிறது. இங்கே வருவது பெரிய மகிழ்ச்சி. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சிலரை பார்த்தா சந்தோஷம், சிலரை பார்க்காவிட்டால் சந்தோஷம். சிலரோடு பேசினா சந்தோஷம், சில பேர் பேசாவிட்டால் சந்தோஷம். சில வீட்டுக்கு வந்தால் சந்தோஷம், சில பேர் வராவிட்டாலே சந்தோஷம். புரியுதா? நீங்கள் யார் நினைக்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ உங்கள் போதகருக்காக நன்றி சொல்லுகிறேன். முகஸ்துதிக்காக அல்ல. அவர் கடந்து வந்த பாதைகள், அவர் கடந்து வந்த அந்த ஏற்ற தாழ்வுகள். தாவீது சொல்வது போல, என்னை இதுவரை கொண்டு வந்தீரே நான் எம்மாத்திரம். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க, தேவரீர். எல்லாம் வாயை திறந்து, தேவரீர் எங்களை இதுவரை கொண்டு வந்தீரே நாங்கள் எம்மாத்திரம், இந்த கட்டடம் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் வந்தது. புரியுதா உங்களுக்கு? ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, தந்தவைகளை விட தந்தவர் பெரியவர். கிவர் இஸ் கிரேட்டர் than the gifts. எல்லாருக்கும் தாழ்மையாக சொல்லுகிறேன், தந்தவைகளை அன்பு கூறாதிருங்கள், தந்தவரை அன்பு கூறுங்கள். இளம் வாயத்தனை சொல்லுங்களேன், தந்தவைகளை அன்பு கூற மாட்டேன், தந்தவரை அன்பு கூறுவேன். ஐ டோன்ட் லவ் த கிவிங் பட் ஐ லவ் த கிவர். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அடிக்கடி ஐயாவுக்காக நான் பல முறை ஜெபித்திருக்கிறேன். இது மிகப்படுத்தலாம் இல்லை, ஆவியானவர் சொன்னதுனால ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் நல்லவருக்கு ஒரு இஸ் நாட் சன் இன் லா, இஸ் சன் இன் லவ். நாம என்ன சொல்ல மாட்டேங்களா? அடுத்தவங்களை பாராட்டினா பிடிக்காது அவங்களுக்கு. நீங்கள் ஒருவரை பாராட்டுங்கள், அப்பொழுது நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். நீங்கள் ஒருவரை மேற்கோள் காட்டுங்கள், அப்பொழுது நீங்கள் மேற்கோள் காட்டப்படுவீர்கள். நம்புறீங்களா? கொஞ்சம் கண்ணை மூடி, இந்த நிலைக்கு நீங்கள் வந்ததுக்கு யார் காரணம் யோசித்து பாருங்கள். அந்த நபருக்காக முதல் ஆண்டவர் காரணம், 2வது ஒரு நபர் காரணம். சொல்ல மாட்டீங்களா? தேவனுக்கு நன்றி, தேவன் பயன்படுத்தின அந்த நபருக்காக நன்றி. இன்னைக்கு எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க? எல்லாம் கர்த்தர், கர்த்தர் தான். நான் ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய 17வது வயதில் இயேசுவை சந்தித்தேன். என்னுடைய 20வது வயதில் ஊழியத்திற்கு வந்தேன். ஒரு மாபெரும் தெய்வ மனிதர் பாஸ்டர் ஹென்றி ஜோசப், அவரோடு கூட 16 ஆண்டுகள் அவருக்கு உடன் ஊழியனாக இருந்தேன். இன்றைக்கு உலகத்தின் பல தேசங்களில் அதிகமாக தமிழர்கள் செல்ல முடியாத பிரேசில், அமேசான், கம்போடியா, வியட்நாம், சொல்லிகிட்டே போகலாம், ஒரு 40 நாடுகளுக்கு மேலாக இப்படி உலகத்தின் பல தேசங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறேன். இந்த 10 மாதம் வீட்டை விட்டே வெளியே போகல. அந்த சூட்கேஸை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கண்ணீர் வருது. புரியவே இல்லை. நான் நேற்று என்னுடைய கண் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கணும், திங்கட்கிழமை பண்ணியிருக்கணும். ஆனால் எப்படியும் இங்கே வரணும், அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக. எல்லோரும் சொன்னாங்க ஐயா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடலான்னு. அது ரொம்ப ரொம்ப தப்பு. எனவே இங்கே இருப்பது எனக்கு 100க்கு 100 மகிழ்ச்சி. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? தேவனோடு செலவு பண்ணும் நேரம் செலவழிக்கப்பட்ட நேரம் அல்ல, அது முதலீடு செய்யப்படுகிற நேரம்.
The time that is spending with God, it is not spending, it is investing. ஆங்கிலம் புரியும். உலகத்தில் செலவழிக்கிற நேரமெல்லாம் செலவழிக்கப்பட்ட நேரம், தேவனோடு செலவழிக்கிற நேரம் முதலீடு செய்யப்படுகிற நேரம். எல்லாம் வாயத்தில் சொல்லுங்க. தேவனோடு செலவழிக்கிற நேரம் செலவழிக்கப்பட்ட நேரம் அல்ல, அது முதலீடு செய்யப்படுகிற நேரம். கொஞ்சம் கண்ணை மூடி, how much time that is spent in the world and how much time is spent in the Lord. உலகத்தில் செலவழித்த நேரங்கள் எவ்வளவு, தேவனோடு செலவழித்த நேரங்கள் எவ்வளவு. எனக்கு சின்ன ஆசை, 25 ஆண்டுகள் எங்கள் பாஸ்டருடன் நான் நிற்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் இல்லைங்களேன். 25 ஆண்டுகள் எங்கள் போதருடன் நான் நிற்கிறேன். இந்த நல்ல உள்ளங்களை பார்க்க விரும்புகிறேன். தமிழ் புரியவில்லையோ? 25 ஆண்டுகளாக என் போதகரோடு நான் நிற்கிறேன். நில்லுங்கன்னு சொன்னேன். உங்களுக்காக எல்லாம் கை தட்டுவோமே. ரொம்ப கஷ்டம். சிலர் வருவார், சிலர் போவார். புரியல? இல்லை, ரொம்ப சீக்கிரம் உட்காந்துட்டீங்க, டயர்ட் ஆகிட்டீங்களோ? பானையிலே சோறு இருந்தால் பூனை கூட வரும், ஆனால் பானையிலே சோறு இல்லைன்னா பூனை வருது. அதான் உண்மையான விசுவாசிகள். தமிழ் புரியலையோ? ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். யாராகிலும் உங்கள் போதகருக்கு நன்றி சொல்ல விரும்பினால், தமிழ் புரியுதா? யாராகிலும் உங்கள் போதகருக்கு நன்றி சொல்ல விரும்பினால் அவருக்காக ஜெபியுங்கள். அதுதான் நீங்கள் செய்கிற மிகப்பெரிய நன்றி. If you want to repay your gratitude to someone, remember them in your prayer. புரியுதா? எங்களுக்கு பிறந்த நாள்லாம் வருது, என்னென்னவோ கொடுக்குறாங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. புரியுதா உங்களுக்கு? எனவே ஒவ்வொரு நாளும் அவரை பார்த்து அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆராதனை முடிஞ்ச பிறகு அவரை பார்த்து சொல்லுங்க, ஐயா உங்கள் செய்தி ரொம்ப சூப்பர். தம்பி பார்த்து சொல்லுங்க, தம்பி உங்கள் ஆராதனை ரொம்ப சூப்பர். என்னோட சொல்ல மாட்டீங்களா? இப்போ நான் கேட்டேன், எத்தனை பேர் ஆராதனை முடிஞ்சு எத்தனை பேர் பாஸ்டரை பார்த்து ப்ரைஸ் லாட் சொல்கிறீங்க? வீடு தீப்பு தெரிஞ்சால் நீங்கள் ஓட, உங்கள் பின்னால் நாங்கள் ஓட, ஒரு ஒலிம்பிக் பந்தயமே நடக்கிறது. புரியவில்லை? ஸோ நான் ரொம்ப உங்களை குற்றப்படுத்த விரும்பவில்லை. அதிகமாக ஸ்பெண்ட் மோர் டைம் இன் த லார்ட் அண்ட் வித் த லார்ட். சொல்லுங்கள், அதிகமான நேரங்களை சத்தமாக சொல்லுங்கள், ஆண்டவரோடு செலவு பண்ணுவேன். சொல்லுங்கள், அதிகமான நேரங்களை ஆண்டவருக்குள் செலவு பண்ணுவேன். இது பிஸி வேர்ல்டு. இது புரியுதா உங்களுக்கு? ரொம்ப வேகமான உலகம். ஆனால் எல்லாம் முக்கியம். முக்கியங்களிலே சபை முக்கியம். சொல்லுங்கள், ப்ரையாரிட்டிஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ். எல்லாம் முக்கியம். வீடு முக்கியம், வேலை முக்கியம், சாப்பாடு முக்கியம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு பிற மார்க்கத்திலிருந்து வந்தேன். ஏறக்குறைய 51 ஆண்டுகளாக ஆலயத்துக்கு போகிறேன். ஐ வாஸ் அ பிலீவர் ஃபார் 16 years. கொஞ்சம் உடன் ஊழியனாக இருந்தேன். 51 ஆண்டுகளாக ஆலயத்திற்கு போகிறேன். அறிவு தெரிந்து 1, 2, 3 ஆராதனை தவிர 51 ஆண்டுகளிலே என் ஆலயத்தை நான் விட்டதே இல்லை. நான் விசுவாசம் இருக்கும்போது கூட எனக்கு 5 பைபாஸ் பண்ணியிருக்குது. புரியுதுங்களா? எனக்கு நிறைய பலவீனங்கள் உண்டு. இந்த பலவீனங்களுக்கு மத்தியிலும் ஐ நெவர் மிஸ் த சர்ச். ஏனென்றால் சபைதான் என் மூச்சு. ஆமீன் சொல்லுங்க. சபை என்பது இட் இஸ் நாட் அ பில்டிங். சபை என்பது இட்ஸ் நாட் அ பில்டிங். கடந்த முறை சொன்னேன், CHURCH 6 எழுத்து. தமிழ் டைப் பண்ணுவீங்களா? CHURCH 6 எழுத்து. மனசுக்குள்ளே எழுதிக்கலாம். அந்த 6 எழுத்துல மிடில் லெட்டர்ஸ் UR. என்னங்க? அந்த 6 எழுத்துல CHURCH மனசுக்குள்ளே எழுதுங்களேன், போட்டாலும் பரவாயில்லை. அந்த மிடில் லெட்டர்ஸ் UR, U and R. அந்த UR எடுத்துட்டீங்கன்னா உச்சரிப்பு இல்லை, அர்த்தம் இல்லை, மொழி இல்லை. புரியவில்லை? UR என்ற வார்த்தை எடுத்துட்டீங்கன்னா அதில் மொழி இல்லை, உச்சரிப்பு இல்லை, அர்த்தம் இல்லை. இப்படி சொல்லுவான், சேச்சே நீங்களாம் ஒரு மனுஷனா? அப்போ சொல்லுங்க, என் மேன்மையே சபைதான். புரிகிறதா? CHURCH ரைட்.
உங்களுக்கு புரிஞ்சுதா? CHURCH 6 எழுத்து இருக்குதுல, அந்த 6 எழுத்துல மிடில் லெட்டர்ஸ் என்னது? UR. இப்போ அந்த UR எடுத்துருங்க, இப்போ உச்சரிச்சு பாருங்களேன். சே நீங்களாம் ஒரு மனுஷனா? சொல்லுங்க, சபைக்கு வரலாம் நீ யார் இல்லை? சத்தமா சொல்லுங்க. பக்கத்தில் அளப்பா சொல்லுங்க. புரியல? இரண்டாவது, அந்த யூஆர் எடுத்துட்டீங்கன்னா ஒரு பரிதாபத்தின் குரல் வரும். அச்சோ, சபைக்கு வரலன்னா வாழ்க்கையே பரிதாபம். இன்னொன்று சொல்லட்டுமா? ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரவங்கள்லாம் பார்வையாளர்கள், ஞாயிற்றுக்கிழமை மாலை வரவர்கள் பங்குதாரர்கள். புரியவே இல்லை. People who come Sunday morning, they are spectators. People who come for the evening service, they are partakers. காலை வருகிறவர்கள் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க வருகிறவர்கள், மாலை வருகிறவர்கள் கிரிக்கெட் மேட்ச் ஆட வருகிறவர்கள். புரியவே இல்லை. காலை வருகிறவர்கள் பார்க்க வருகிறார்கள், ஜெபிக்க வருகிறவர்கள் ஆட வருகிறார்கள். எது கடினம்? பார்ப்பதா ஆடுவதா? என்னங்க? இன்னொரு கேள்வி கேட்டால் கூட வருத்தப்படுங்க, தெரியல, பாஸ்டர் தப்பாக நினைக்க மாட்டார். ஜபத்துக்கு வருகிறவர்கள் தான் இந்த சபையினுடைய தூண்கள். They are the partakers of the church. மற்றவங்கள்லாம் ஸ்பெக்டேட்டர்ஸ். 1000 பேர் வரலாம். நானும் சபையின் போதனா இருக்கிறேன், மந்தியாக வராங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசுக்கு மேலே ஒரு 4 பாட்டிங்க வராங்க. இல்லை, என்னெல்லாம் கவனிக்கணும். அவசியம் இல்லாதவருக்கே ஜபம் அவசியப்படும் போது அவசியப்படுகிற எனக்கு ஜபம் மிக அவசியம். தமிழும் புரியவில்லை. அவசியமில்லாத அவருக்கே அதிகாலையிலே ஜெபித்தார், இரவெல்லாம் ஜெபித்தார், தனியே ஜெபித்தார். அவசியமில்லாத அவருக்கே ஜபம் அவசியப்படும் போது ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சவால். இந்த கொரோனாவிலே என்னோடு கூட பணியாற்றின எத்தனையோ ஊழியர்கள் மரித்து போனார்கள். என்னோட உடன் ஊழியர் 2 பேர் மரிச்சிட்டாங்க. வடச்சென்னையில் நிறைய பாஸ்டர் இருந்துட்டாங்கய்யா. வடச்சென்னை நிறைய பாஸ்டருங்க. அந்த இரவு என்னோடு பேசினார். அந்த இரவு என்னோடு பேசினார். நாளை காலையில் வரும்போது எனக்கு சிக்கன் 65 வாங்கணும்னு சொன்னார் பாஸ்டர். ஜெபிச்சு முடிச்சு அடுத்த நிமிஷமே இறந்துட்டார். சொல்லிகிட்டே போகலாம். எத்தனையோ பேர் இளவயது உள்ளவர்கள். இப்போ கூட ஒரு அடக்கார 49 வயதில் ஒரு வாலிபனை அடக்கம் பண்ணிட்டு தான் இப்போ நிற்கிறேன். 5 மணிக்கு அடக்கம் பண்ணிட்டு இப்போ நிற்கிறேன். அவர்கள் கெட்டவர்கள், நாம் நல்லவர்கள் என்பதால் அல்ல, இன்னும் தேவன் நம்மேல் நம்பிக்கையாக இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவங்களாம் ரொம்ப கெட்டவங்க. இப்போ 49 வயது உள்ள ஒரு வாலிபனை அடக்கம் பண்ணிட்டு தான் இப்போ நிற்கிறேன். இப்போ இஸ் வெரி ரெகுலர் இன் அவர் சர்ச். என்னுடைய மின்சாரம், என்னுடைய ஒளி எல்லாம் அவர் தான் பார்ப்பார். 49 வயது. நான் என்ன சொல்லுறேன்னு சொன்னால், என்னை நம்பி அவர் இன்னும் நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். எல்லாம் கரங்களை சொல்லுங்க, தேவனே உடைய நம்பிக்கைக்கு நான் பாத்திரவானாயிருப்பேன். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இன்னும் என்னை நம்புங்க ஆண்டவரே. வாய் திறந்து சத்தமா, லார்ட் யூ ட்ரஸ்ட் மீ. நம்பிக்கைக்கு நான் பாத்திரமான இருப்பேன். நீ தந்த பணத்துக்கு நம்பிக்கையாக இருப்பேன். நீ தந்த வேலைக்கு நம்பிக்கையாக இருப்பேன். நீ தந்த உயர்வுக்கு நம்பிக்கையாக இருப்பேன். நீ கொடுத்த வசதி வாய்ப்புகளுக்கு நம்பிக்கையாக இருப்பேன். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? புரியுதா உங்களுக்கு? திரும்ப சொல்லுகிறேன், இது நல்லது. எல்லாவற்றை விட அவர் ரொம்ப நல்லவர். வசதிகள் நல்லது, வாய்ப்புகள் நல்லது, வீடு நல்லது, கார் நல்லது. அதை விட கர்த்தர் நல்லவர். ஒன்று சொல்லட்டுமா? யாரும் தப்பாக நினைக்க மாட்டீங்களே? இந்த பூமியிலே எதையும் ரொம்ப சார்ந்துடாதீங்க, அது நம்மளை விட்டு சீக்கிரம் போயிடும். புரியவே இல்லை. டோன்ட் டிபெண்ட் எனிதிங் எனிபடி இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தில் யாரும் ரொம்ப சார்ந்து வாழாதீங்க. என் சார்பிடம் கர்த்தர் மட்டுமே. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் பிறக்கும் போதே உங்களுடைய சார்பிலே விழுந்தேன். புரியுதா உங்களுக்கு? அந்த இண்டிபெண்டன்ட் இந்த வார்த்தை தெரியுமா? இண்டிபெண்டன்ட். சர்ச்சு போடவே இல்லையோ? சரி, பரவாயில்ல. இண்டிபெண்டன்ட் அந்த வார்த்தைக்கு தெரியுமா? இன் ஐ டிபெண்டன்ட். புரியவில்லையோ? இண்டிபெண்டன்ட் என்ற வார்த்தையின் பொருள்
இன் ஐ டிபெண்டன்ட். நான் அவரையே சார்ந்து வாழ்கிறேன், அவருக்குள் வாழ்கிறேன். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ரைட். நேரம் கடந்து விட்டது. எனக்கு எவ்வளோ நேரம் பாச சொல்லவே இல்லை. ரைட். ஆனால் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். எத்தனை முடிக்கணும் பாஸ்டர்? பேசலே இருக்கலாமா? ரைட். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் முகநாடி வேறுபடும் போது நான் முடிச்சிருவேன். See, preaching is only based on feedback. தமிழ் புரியுதா? உங்கள் பாஸ்ட் அதிக நேரம் பேசினாருன்னு அர்த்தம் தெரியுமா? ஃபீட்பேக் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நாங்கள் சந்தோஷமாக இருக்கிற நேரமே பிரசங்கம் பண்ணுற நேரம் தான். அதே நீங்கள் முறைச்சி பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷம் போயிடும். புரியவே இல்லை. நாங்கள் சந்தோஷமாக இருக்கிற நேரமே அதுதான். என்ன பாஸ்டர்? எங்களுக்கு வேறு சந்தோஷமே இல்லை. பணமோ புகழோ இந்த கட்டடங்களோ இதெல்லாம் சந்தோஷமே கிடையாது. ஐ எம் ஆனஸ்ட் வித் யூ. திஸ் இஸ் நாட் அவர் ஹாப்பினஸ். எங்கள் சந்தோஷமே உங்களோட பேசுறது தான். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்களே எங்கள் சந்தோஷம். சொல்ல வாய்த்தானே சொல்லுங்களேன். எங்கள் சந்தோஷம் யார் தாங்க? எங்கள் மனைவி பிள்ளைகள்லாம் இல்லை. அதெல்லாம் இருக்குது ஒரு பக்கம். ஆனால் எங்கள் மெயின் சந்தோஷமே நீங்கள் தான். மறைச்சு பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷம் போயிடும். கதாநாயகனாக இருங்க, எங்களுக்கு வில்லனாக இருக்காதீங்க. புரியவே இல்லை. இல்லைல்ல, எங்களுக்கு எப்படி இருங்க? உங்களை பார்த்த உடனே எங்களுக்கு என்ன வரணும்? பிரசங்கம் பெருக்கெடுத்து வரணும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அதுக்காக ஒரு ஆமீன் அழியில் அடிக்கடி சொல்லுங்க. ரைட். சரி. நான் செய்தி என்னவென்றால், தெரிந்த வசனம், என் சபை நான் கட்டுவேன். இது பலமுறை எல்லா ஊழியர்களும் பேசப்படுகிறது. என் சபை, மத்தேயு 16:18 வாசிக்க வேண்டாம். என் சபை அதை நான் கட்டுவேன். தமிழில். அதில் ஆங்கிலத்தில் என்ன போட்டு தெரியுமா? ஐ வில் build my church at any cost. தமிழ் அந்த வார்த்தை இல்லை. என்ன சொல்றாருன்னா, எந்த கிரயம் செலுத்தி ஆகிலும் என் சபை கட்டுவேன். ஐ சொல்ல மாட்டீங்களா? நான் அதிகமாக கம்யூனிஸ்ட் நாடுகளுக்குள்ளே அதிகமாக போகிறேன். தேங்க்யூ பிரதர். இன் இங்கிலீஷ், ஐ வில் பில்ட் மை சர்ச். தமிழில். ஆங்கிலத்தில் ஐ வில் பில்ட் மை சர்ச் அட் எனி காஸ்ட். அதில் பாருங்க, ஐ வில் பில்ட் மை சர்ச். ரெண்டாவது வரி, ஐ வில் பில்ட் மை சர்ச். இல்லை, நெஞ்சிலுக்கு சொல்லுங்க, மை சர்ச். சத்தமாக சொல்லுங்க. எல்லாம் நெஞ்சில் கை வச்சு உங்கள் பாஸ்டர் பஸ் சொல்லுங்க, மை சர்ச். சத்தமா. இந்த பூமியிலே ஆண்டவர் எதையுமே தன்னுடைய சொல்லவே இல்லை. அவர் சொந்தம் என்று சொன்ன ஒன்றே ஒன்று சபைதான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் சொந்தம் என்று சொன்ன ஒன்றே ஒன்று சபை. காது கொடுத்து கேட்க நேரம் இல்லை. He born in a borrowed womb and buried in a borrowed tomb. இரவல் கருவில் பிறந்தார், இரவில் படையில் பிரசங்கம் பண்ணினார், இரவல் சிலுவையை சுமந்தார், இரவல் கல்லல் அடக்கம் பண்ணப்பட்டார். எல்லாமே இரவல். born in a borrowed womb, WOMB. அந்த W எடுத்து T போட்டிங்கன்னா டூம் ஆயிடும். கரு இரவல், கல்லறையும் இரவல். ஆனால் சொந்தம் என்று சொன்ன ஒன்னே ஒன்று சபைதான். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அந்த சர்ச்சிலே பாருங்களேன். தேங்க்யூ பிரதர். அந்த சர்ச், அந்த எழுத்துல, அந்த சர்ச் என்ற 3ஆம் வரியில் இந்த CH எடுத்துருங்க, அந்த CH எடுத்துருங்க. ரைட். தேங்க்யூ பிரதர். புரியுதா உங்களுக்கு? இன்னொன்று கூட சொல்ல போகிறேன். அந்த விஷயத்தில் கிறிஸ்துக்கு பக்கத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு மதிப்பு. தமிழ் புரியவில்லை. இதில் மைய எழுத்து என்ன? சபை யார்? தமிழ் புரியவில்லையோ? சபை யார்? நீங்கள் அந்த பழைய ஞாபகத்தில் சபையார் எழுந்திருப்போம் உட்காருவோம், அந்த சபையார் அல்ல. சபை என்பது யார்? எல்லாம் சொல்லுங்க. பக்கத்தில் ஆள் சொல்லுங்க, யுவார். நீங்கள் சொல்லுங்க அந்த உங்களை பார்த்து. புரியுதா உங்களுக்கு? சபை என்பது நாங்கள் அல்ல, நாங்கள் மட்டுமல்ல. திரும்ப சொல்றேன், அந்த யுவார் அங்கு இல்லை என்றால் அதுக்கு என்ன இல்லை? என்னங்க? சத்தமா மதிப்பே இல்லை, அர்த்தமே இல்லை, உச்சரிப்பு இல்லை. உங்களை இருகரம் கூப்பி கேட்கிறேன், நீங்கள் அம்பானியா இருங்க, நீங்கள் பில்கேட்டா இருங்க, அதானியா இருங்க, அப்துல் கலாமா கூட இருங்க, ஆனால் சபைக்குள்ள இருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு அர்த்தமே சபைதான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என் வாழ்வின் மேன்மையே, என் வாழ்வின் அர்த்தமே சபைதான்.
அவர் சொல்றாரு பாருங்க, ஐ வில் பில்ட் மை சர்ச், அதாவது என் சபை. என்னங்க இந்த சின்ன பிள்ளைகள் சொல்லும் பார்த்தீங்களா, சின்ன பிள்ளைகள்லாம் ஏதோ பொருள் வாங்கி கொடுத்தா, ஏய் இது என்னோடது, இது என்னுடையது, இது என்னுடையது. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், என்னுடையது ஒன்று சொல்ல வேண்டுமானால் அதற்கு நான் ஒரு கிரயம் செலுத்த வேண்டும். தமிழ் புரியுதா? பை திஸ் இஸ் மை வாட்ச் அப்படின்னா ஐ மஸ்ட் பே த பிரைஸ். நான் கிரயம் செலுத்தாத ஒன்று என்னுடையதாய் மாற முடியாது. ஏன்னா பைபிளை உயர்த்தி காட்டுங்க. நான் கிரயம் செலுத்தி வாங்கின பைபிள், ஓசியில் வாங்கின பைபிள் அல்ல. புரியவே மாட்டேங்குது. சொல்லுங்க, நான் காசு கொடுத்து வாங்கின பைபிள் அப்படிதானே? ஏன்? யூ பே த பிரைஸ். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், நான் கிரயம் செலுத்தாத ஒன்று என்னுடைய சொல்லவே. அப்படியானால் ஜீசஸ் ஹஸ் paid the price. இல்லை பாருங்க, நீங்களும் நானும் இங்கே உட்கார்ந்துருக்கிறோமே, ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக். இந்த ஐயா இந்த சென்னை பட்டணத்துக்கு எவ்வளோ கண்ணீரோடு வந்திருப்பார், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். இந்த இடத்தை புரியுதா உங்களுக்கு? இந்த கட்டடத்தை எழுப்புறதுக்கு அவர் பட்ட பாடு, அவர் செலுத்தின கிரயம், அவர் விட்ட கண்ணீர் கர்த்தருக்கு மட்டுமே தெரியும். இன்னைக்கு உயரத்தை பார்க்குறீங்க, ஆனால் அவர் கடந்து வந்து ஆழத்தை பார்க்கணும். சொல்லுங்க, ஆழம் இல்லாமல் உயரம் இல்லை. நான் கடந்த மாதிரி வரும்போது லிஃப்ட் இல்லையா? நான் கடந்த வரும்போது லிஃப்ட் இல்லை. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ல விரும்புகிறேன், சொல்லுங்க எல்லாரும், உயரம் முக்கியமே கிடையாது. ஆழத்துக்கு நீங்கள் போனால் உயரத்துக்கு உங்களை அவர் கொண்டு வருவார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? திரும்ப அவரை பற்றி சொன்னால் அவர் ரொம்ப உயர்த்தி பேசுகிற மாதிரி இருக்கும். He has so many challenges in his life. ஒரு வாழ்க்கை நிறைய சவால் வந்தது. அந்த சவாலை ஃபேஸ் பண்ணித்தான் சவாலை சமாளிச்சிருக்கிறார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? எத்தனை அவரை கேட்டு பாருங்க, அவருடைய காயங்கள், உள்ளான காயங்கள், வெளியான காயங்கள், சொல்லக்கூடிய காயங்கள், சொல்லக்கூடாத காயங்கள், இதெல்லாம் கடந்து வந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு சொல்றாரு, நீங்க தான் அவருடைய மகிழ்ச்சி. எல்லாம் சொல்லுங்க, அவரை பார்த்து, நாங்க தான் உங்களுக்கு சந்தோஷம். சத்தமா சொல்லுங்க, உங்க மகிழ்ச்சியே நாங்க தான். சொல்லுங்க, we are more than millionaire. சொல்லுங்க எல்லாம், நாங்கள் 1 கோடியை விட பெருசுன்னு சொல்லுங்க அவரை பார்த்து. எங்களுக்கு கோடிகள் தேவையில்லை. என்னடி பார்க்குறீங்க? புரியலைங்களா? நைட்டில் 2 இட்லி சாப்பிட்றோம், மத்தியானம் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்றோம், காலையில் ஒரு 2 இட்லி சாப்பிட்றோம். புரியுதா உங்களுக்கு? அதான் என்னுடைய அன்றாட என்னுடைய உணவு. இதெல்லாம் தேவையில்லை. இன்னைக்கெல்லாம் நாங்கள் முனிவர்கள் அல்ல. இதை விட எங்களுடைய மகிழ்ச்சி என்ன வேணா நீங்கள் தான். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ரைட், சொல்லுங்க, என் சபை. எல்லாம் வாய் திறந்து இந்த 2021 சத்தமாக சொல்லுங்க, ஜெபத்தால் கட்டுவேன், பொருளால் கட்டுவேன். சத்தமாக சொல்லுங்க, ஆத்துமாக்களால் கட்டுவேன், என்னையே இதற்கென்று கட்டுவேன். வித் மை பிரசன்ஸ் அண்ட் ஆல்சோ வித் மை பொட்டான்ஷியல். ஆங்கிலம் புரிய நினைக்கிறேன். வித் மை பிரசன்ஸ், இரண்டாவது வித் மை பொட்டான்ஷியல். தேவர் எனக்கு கொடுத்துருக்க திறமைகள். ஐயா சொன்னார், கொஞ்சம் பேரை பற்றி சொன்னார். அந்த 3 பேர் இருக்காங்களா? யாரும் இந்த ஆப் பண்ணாங்களே, சூப்பர், ரைட். எல்லாருக்குள்ள தேவன் திறமையை கொடுத்துருக்கிறார். சொல்லுங்க, என் திறமைகளாலே, என் பணத்தாலே, என் நேரத்தாலே, என்னாலேயே உண்மை மையப்படுத்துவேன். தமிழ் புரியுதா? உங்களுக்குள்ள பொட்டான்ஷியல் கிருபை இருக்குது. God has given the potential to each and every one. அந்த தேவன் தந்த கிருபைகளையும் திறமைகளையும் தேவனுக்காக பயன்படுத்துங்கள். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. வார்த்தை ப்ளீஸ் சொல்லுங்க, தேவன் தந்த திறமை. சத்தமா ஐயா ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் செருப்பை கழட்டி போட்ட இடத்துலையே அதெல்லாம் கழட்டி போட்டு வந்துருங்க. சாரி, புரியல? இல்லை புரியுதா உங்களுக்கு? நீ எவ்வளோ ஜீனியஸாக கூட இருக்கலாம், பட் when you have the attitude of listening God's word, எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய திறமைகளை வாய் திறந்து, என் நேரங்களை, என் பணத்தை, என் உழைப்பை சபைக்காக பயன்படுத்துவேன். இன்னொன்று சொல்லட்டுமா? அப்படி எல்லாரும் காது கொடுத்து, if you don't use it, you will lose it. புரியுதுங்களா? சொல்லுங்க, பயன்படுத்துவேன், இல்லையேல் பாழாய் போகும். புரியுதா உங்களுக்கு? பயன்படுத்துவேன், இல்லையேல்
ஆண்டவருக்கு பயன்படாத உங்கள் பணம் உங்களுக்கே பயன்படாது. ஆண்டவருக்கு பயன்படாத நேரம் உங்களுக்கே பயன்படாது. ஆண்டவருக்கு பயன்படாத உங்கள் வாகனங்கள் உங்களுக்கே பயன்படாது. ஒத்துக்கொள்றவங்க மட்டும் ஆமீன் சொல்லுங்க. சொல்லவே மாட்டீங்களா? இடிக்குதோ? See, if I don't use it, I will lose it. எதுவானாலும் சரி. இந்த தம்பி கீபோர்டு வாசிக்கிறார், புரியுதா உங்களுக்கு? They don't practice for one day. ஒரு நாள் அதை ப்ராக்டிஸ் பண்ணலன்னா தப்பு அவருக்கே தெரியும். நீங்கள் 2 பேரும் நில்லுங்களேன். பீப்புள் ஆர் பிளேயிங் த கீபோர்ட். ஒரு நாள் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா தப்பு அவங்களுக்கு தெரியும். 2 நாள் பண்ணலைன்னா அந்த போட்டியாளருக்கு தெரியும். ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா சாதாரண விசுவாசி கூட தெரியும். எஸ் பிரதர், நீங்கள் எப்படி சண்டே மார்னிங் வந்து தான் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களோ? தமிழ் புரியுதா? சொல்லுங்கள், என் நேரம் கர்த்தருக்கு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், என் பணம் கர்த்தருக்கு, என் உழைப்பு கர்த்தருக்கு. எனக்கு கர்த்தர் என்னெல்லாம் தாளந்து கொடுத்துருக்கிறாரோ அதெல்லாம் கர்த்தருக்கு. நான் சொல்ல புரியுதுங்களா? வாட் எவர் காட் ஹஸ் கிவன், எனக்கு கொடுத்தது உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருக்கிறது எனக்கு இல்லை. தமிழ் புரியுதா? God has distributed his gifts. தேவன் அவனுக்கு அதாவது பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன கிருபை தேவன் கொடுத்திருக்கிறாரோ எல்லாம் சொல்லுங்க, அது கர்த்தருக்கு. சத்தமா, என் வீடு கர்த்தருக்கு. ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், எத்தனை பேர் வீட்டில் செல் குரூப் நடக்குது? செல் குரூப் நடக்கிறது இல்லை? கொரோனா இல்லை, முன்னால் கொரோனாவுக்கு முன்னால் எத்தனை பேர் வீட்டில் செல் குரூப் நடக்குதுன்னு கேட்டேன். ஒரே ஒரு அம்மா வீட்லையா செல் குரூப்? நில்லுங்களேன், கொஞ்சம் நில்லுங்களேன் அம்மா, நில்லுங்கன்னு. இப்போ இல்லை, கொரோனாக்கு முன்னால் ஒரு அம்மா நின்னாங்க, உட்காந்துட்டாங்க. ரைட் அம்மா, ஏம்மா உட்காந்துட்டீங்க? உங்கள் வீட்டில் நடக்கலையா? செல் குரூப் நடக்கலையா? என்ன கவனிங்க, நான் 1970ஆம் ஆண்டு ஒரு வீட்டு கூட்டத்தில் இயேசுவை சந்தித்தேன். கவனிக்கிறீங்களா? ஒரு வீட்டு கூட்டத்தில் 1970ஆம் ஆண்டு மே மாதம் விடுமுறை நாட்களில் ஒரு இந்து நண்பர் என்னை கூட்டிக் கொண்டு போனார். ஒரு வீட்டு கூட்டத்தில் ஆண்டவர் என்னை சந்தித்து என் வாழ்க்கையை மாற்றினார். உங்களுக்கு நான் போக விரும்பலை. அவர் ஏதோ கூப்பிட்டாரு. கூட படித்த ஸ்கூல் மேட், SSLC படிக்கிறப்போ முத்தியால்பேட்டை ஹைஸ்கூலில் மண்ணடியில் ஏதோ ஒரு அழைத்தார். போனேன். போக விருப்பம் இல்லை. தேவன் நேரடியாக என் பேரை சொல்லி என் வாழ்க்கை முழுமா சொல்லி என் வாழ்க்கையை மாற்றி அமைத்தார். ஒரு வீட்டு கூட்டம், ஓடு வீடு. ஸோ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய வீடை கர்த்தருக்காக கொடுங்க. உங்கள் ஓடு வீடு மாடி வீடாகும். நிறைய பேர் வீட்டை கொடுக்கறது இல்லை, ஏன்னா சீரியல் பார்க்குற டைம் போயிடுது. உட்காருங்க. நிறைய பேர் வீடு, உங்கள் வீடுகளை கர்த்தருக்கு கொடுங்க. இவ்வளோ பேர் வீடு கொடுத்துருக்கிறார், அந்த வீடு கர்த்தருக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏற்றுக்கொள்ள மனசு இல்லையோ? ரைட். ஸோ இதெல்லாம் நான் ஆயத்தம் பண்ணவே இல்லை. தேவன் உங்களிடத்தில் சொல்லுகிறார், உங்கள் வருகிற நாட்களிலே உங்கள் வாழ்வை அவர் கொடுங்க, உங்கள் நேரத்தை கொடுங்க, உங்கள் பணத்தை கொடுங்க. என்னவெல்லாம் கிருபை கொடுத்துருக்கிறாரோ, ஐயா புரிதுங்களையா? நீங்களாம் பிரசங்கிக்க முடியாது, ஆனால் எங்களை விட மிகப்பெரிய கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நாங்கள் அரங்கத்தில் இருக்கிறோம், நீங்கள் அந்த ரங்கத்தில் கர்த்தருக்காக பணியாற்ற முடியும். ஒரு அரிமத்தான் ஊரானகிய யோசேப்பு, அவன் எங்கிருந்து வந்தான் தெரியாது, திடீர்னு வந்தான், தன்னுடைய கல்லறை ஆண்டவர் கொடுத்தான். எனக்கு சரித்திரத்தில் அவன் இடம் பெற்றிருக்கிறான். ஒன்று சொல்லட்டுமா ஐயா? ஆண்டவருக்கு என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நித்தியத்தில் எழுதப்படும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வேகமாக 87ஆம் சங்கீதத்திலிருந்து சில சத்தியங்களை உங்களோடு வேகமாக பகிர்ந்து கொள்ளப்படி விரும்புகிறேன். சரியாக 8:30 மணிக்கு நான் முடிப்பேன், என்னை நம்பலாம். 87ஆம் சங்கீதம். சபை என்பது என்ன? இதான் என்னுடைய செய்தி இன்னைக்கு. சபை என்பது என்ன? 87ஆம் சங்கீதம் முதல் வசனத்தினுடைய முதல் வார்த்தை, சபை என்பது என் வாழ்வின் அஸ்திபாரம். படிங்க சிஸ்டர். அவர் அஸ்திபாரம். போதும் போதும், எல்லாம் பாருங்க, திரையில கூட பாருங்க. என் அஸ்திபாரம் அல்ல. எல்லாம் கரங்களை உயர்த்தி, சபைதான். வாயத்தனை சொல்லுங்களேன், என் வாழ்வின் அஸ்திபாரம். நம்புறீங்களா?
இப்படி அர்த்தம் புரியுதா? என்னுடைய ஸ்ட்ரக்சரே சபை தான், என் வாழ்வே சபை தான். புரியுதா உங்களுக்கு? இன்னொரு முறை சத்தமா ஒரு சின்ன கேள்வி, அஸ்திபாரம் தெரியுதா? அஸ்திபாரம் தெரியுதான்னு கேட்டேன். என்னையா? ஆனால் இது தெரியுது, கட்டடம் தெரியுது. ஆனால் அஸ்திபாரம் போட்டு இவர் இன்னைக்கு இருக்கிறார். இவருக்கு தெரியும் எப்படி கஷ்டப்பட்டாரு, எவ்வளோ மண்ணு சுமந்தாரு, எவ்வளோ கல் சுமந்தாரு, எத்தனை பேர் அவர் கை கொடுத்தாங்க, எல்லாம் அவருக்கு தெரியும். சொல்லுங்க, சபைதான் என் வாழ்வின் அஸ்திபாரம். வாயை திறந்து ஒன்று சொல்லட்டுமா? கர்த்தருடைய நாளை கர்த்தருக்காக மட்டும் செலவு பண்ணுங்க. புரியுதா உங்களுக்கு? சில நேரங்களில் பாருங்களேன், இந்த மன்னிக்கணும் தொழிலாளர்கள், இந்த பிளம்பிங், எலக்ட்ரீஷியன், இவங்கெல்லாம் அன்னைக்கு தான் வீட்டுக்கு வருவான். நல்லா கவனிக்கணும், நீங்கள் நல்லா கவனிங்க. என்றைக்குமே வராத நம்ம வீட்டுக்கு விருந்தாளி அன்னைக்கு தான் வரான். அது விருந்தாளி அல்ல, அவனால் அனுப்பப்பட்ட. புரியவே மாட்டாங்க. புரியுதா? ஒன்று, அவங்கள வீட்டில் இருங்க, நான் சபைக்கு போயிட்டு வரேன், இந்தாங்க சாவி, டிவி பாருங்க, இல்லைன்னா என் கூட வாங்க, 2 நாள் சொல்லுங்க. அவன் ஞாயிற்றுக்கிழமை வரவே மாட்டான். என்னன்னு சொல்லட்டுமா? இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்க்குற பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் செட் ஆகாது. பஜ்ஜியும் காஃபி தான் வேஸ்ட்டு. அனுபவிச்சுங்க, ஆமீன்னு சொல்லுங்க. அவனுக்கு அன்னைக்கு ஃப்ரீ, அன்னைக்கு நான் ரொம்ப பிஸி. புரிய மாட்டேங்குதுல்ல? அவங்க சொல்லுவாங்க இன்னைக்கு நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிறோன்னு, நீங்கள் சொல்லுங்கள் இன்னைக்கு நாங்கள் ரொம்ப 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 பிஸி. என்னைக்கு? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஐயா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை முழுக்க ஆலயத்தில் செலவு பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஐ வாஸ் அ பிலீவர் ஃபார் 16 years. ஒரு சபையில் உடன் ஊழியர் இருந்தேன். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அந்த உடன் ஊழியரோடு 6 மணிக்கு போவேன். அந்த உடன் ஊழியர்கிட்ட நைட் 10 மணிக்கு என்னை அனுப்புவார். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அதாவது தேவ சமூகத்தில் ஊழியத்தில் இருப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். நான் சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்க சபை, சொல்லுங்க சபை என் அஸ்திபாரம். சத்தமா. அடுத்து ஒரு வசனம் சொல்றார் அவர், 2ஆம் வசனம் தமிழ்ல படிங்களேன். கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் எஸ் சீயோன் வாசல்களில் பிரியமாய் இருக்கிறார். என்னோட 2வது குறிப்பு, சபை தேவன் பிரியமாய் இருக்கிற இடம். எங்க வந்திருக்கிறீங்க? எங்க வந்திருக்கிறீங்கன்னு கேட்டேன். அது தெரியாதா? இப்போ சினிமா தியேட்டருக்கா? எங்க வந்திருக்கிறீங்கன்னு கேட்டேன். தேவனுக்கு சகோதரர்கள் பார்க்கணும். உங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது 5 மணிக்கு எழுந்துக்கிறீங்க, ஆனால் ஆலயத்துக்கு வரும்போது 8 மணிக்கு எழுந்துக்கிறீங்க. புரிய மாட்டேங்குது. உங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது 4 மணிக்கு ரெடி ஆகிடுறீங்க, ஆனால் ஆலயத்துக்கு போகும்போது 8 மணிக்கு ரெடி ஆகுறீங்க. உங்கள் பிரியம் எதுவோ அதுதான் நீங்கள். எல்லாம் சொல்லுங்க, என் பிரியம் எதுவோ அதுதான் நான் சொல்லட்டுமா? இதுதான் என்னுடைய வாழ்வின் பிரியம். இது யாரை வேணா கேளுங்க. இதுதான் என் வாழ்வின் பிரியம். மிகைப்படுத்தலாம் இல்லை. ஒவ்வொரு முறையும் நான் வெளிநாடுகளுக்கு போகும்போது எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகள், ஒரு 4 பேரம்பேத்தி. வந்த உடனே சூட்கேஸ் பார்ப்பாங்க. பார்த்துட்டு இதானான்னு கேட்பாங்க. என்ன தெரியுமா? எல்லாம் புக்ஸாக தான் இருக்கும். இதுதான் என் பிரியம். சொல்லுங்க எல்லாம் அந்த வசனம் சொல்லுங்க. சொல்லுங்க, சபை என்பது தேவனுக்கு பிரியமான இடம். இன் இங்கிலீஷ் அதில் போட்டிருப்பார் பாருங்க, டிவைன் பிளஸன் போட்டிருப்பார். அப்புறம் போடுவார் பாருங்க, அதில் இன்னும் ஒரு கம்பேரிசன் சொல்றாரு பாருங்க. ஒரு அதாவது ஒன்றை வைத்து இன்னொன்றை சொல்லுகிறார். சிஸ்டர் படிங்களேன். கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும். போதும். வாசஸ்தலங்கள் என்பது வேறு, வாசல் என்பது வேறு. எல்லாம் ஸ்கிரீன்ல பாருங்க ப்ளீஸ். வாசஸ்தலங்களுக்கு பணம் தேவை, வாசலுக்கு பணம் தேவையில்லை. தமிழ் புரியும். அப்படியே படிங்களேன். வாசஸ்தலங்கள் என்னங்க? கொடைக்கானல், ஊட்டி, சிம்லா, காஷ்மீர், அதெல்லாம் என்னது சொல்லுங்க? புரியல. அங்கே போகிறது என்ன வேணும்? என்ன வேணும்? நேற்று நைட்டு கூட ஒரு பெரிய பட்டிமன்றம் எங்கள் வீட்டில். 9 மாதம் எங்களை கூட்டின்னு போல, இப்போவாது கூட்டின்னு போங்க. நான் சொன்னாங்கலாம் கொரோனா இருக்குது.
புரியுதுங்களா? என்னால் சொல்ற பாருங்க, சொல்லுங்க. யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாம் சொல்லுங்க. அது உயரமானது, உன்னதமானது, சிறப்பானது. ஆனா அதை விட சிறப்பானது கர்த்தருடைய ஆலயம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? யாக்கோபின் வாசஸ்தலத்தில் ஆதி 38ஆம் அதிகாரம், ஆதி 38, 37 நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க, புரிஞ்சிருக்காது. ஆதி 37, 33 கடைசி வார்த்தை. ஆதி 37, 33 கடைசி வார்த்தை. நேரம் இல்லை. புலம்பினான். நான் கடந்த முறை சொன்னேன் இதை பற்றி. சொல்லுங்க. புலம்பினான். 34 துக்கித்து கொண்டிருந்தான். 35 அழுது கொண்டிருந்தான். ரைட், ஞாபகம் இருக்குதா? கடந்த முறை சொன்னேன். புலம்பினான், அழுதான், துக்கித்து கொண்டிருந்தான். அது என்னது? யாக்கோபின் வாசஸ்தலங்கள். பார்க்க நேரம் இல்லை. என்னெல்லாம் பாருங்க. இடம் பிரம்மாண்டமா இருக்குது. ஆனா உள்ள போய் பார்த்தீங்கன்னா என்னது? அழுகையும் துக்கமும் புலம்பலும். என்ன பாருங்க எல்லாரும். இப்படிப்பட்ட வீட்டில் உங்களை கொடுத்தன வச்சு மாதம் 1 லட்சம் ரூபாய் ஸ்டைஃபன் கொடுத்தா இருப்பீங்களா? புரியவே மாட்டேங்குது. புலம்பல், அழுகை, துக்கம். அந்த வீட்டில் உங்களை குடியமர்த்தி மாதம் உங்களுக்கு உதவித்தொகை 1 லட்சம் ரூபாய் இருப்பீங்களான்னு கேட்டேன். புரியவே இல்லை. தமிழ் புரியுதா? என்ன பார்க்குறீங்களா? வீட்டை பார்க்காதீங்க, அந்த அந்த வெளித்தோட்டத்தை பார்க்காதீங்க. அதில் போட்டிருக்குது புலம்பல் இருந்ததாம், அழுகை இருந்ததாம், துக்கம் இருந்ததாம். ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் 87ஆம் சங்கீதத்தினுடைய கடைசி வார்த்தை, 87ஆம் சங்கீதம் கடைசி வார்த்தை, 7ஆம் கடைசி வார்த்தை, ஆண்டு சமூகத்தில் இடத்துல உண்டு, ஆடுவாரும் பாடுவாரும் உண்டு. கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்க. ஆடுவாரும். ஐயா, வாசஸ்தலத்தில் அழுகையும் புலம்பலும் துக்கமும், ஆனா வாசல்களிலே ஆடலும் பாடலும். ஃபாதர் பண்ணார்ல, அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும். ஒன்று சொல்லட்டுமா? 1000 பிரச்சனை வந்து சபையில் வந்து உட்காருங்க, உங்க பிரச்சனை எல்லாம் மாறும். திரும்ப சொல்லுகிறேன், சபை பிரச்சனை சிந்திக்கிற இடம் அல்ல, பிரச்சனைக்கு தீர்வைப்படுகிற இடம். எத்தனை சொல்ல முடியும்? Church is not a place where you can think your problem. Church is a place where you can get the solution for the problem. சொல்லுங்க. என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் சத்தமா சொல்லுங்க, நிவாரணம் அல்ல தீர்வு. உலகம் கொடுப்பது நிவாரணம், ஆண்டவர் கொடுப்பது தீர்வு. ஏண்டா குடிக்கிறேன்னு கேட்டான்னு சொல்றான், மனசு ரொம்ப துக்கமா இருக்குது. என்னங்க அது நிவாரணம். ஆனால் இங்கே வந்தீங்கன்னா தீர்வு. எத்தனை தமிழ் புரியுது? அது ரெமெடி, இது சொல்யூஷன். ரொம்ப கஷ்டமா? இங்கே வந்துருங்க, இங்கே வந்து விழுந்துருங்க, கண்ணீரெல்லாம் மாறும். அதில் என்ன போட்டு தெரியுமா? கடைசி பாருங்க என்ன உண்டு. 2வது வார்த்தை சொல்லுங்க. பாடல் உண்டு, ஆடல் உண்டு. உங்களை பாட வைப்பார், உங்களை ஆட வைப்பார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? வீட்டில் பிரச்சனையா? நேராக இங்கே வந்துருங்க. புருஷன் போராட்டமா, மனைவி போராட்டமா, மாமியார் போராட்டமா, நிறைய எங்கே வந்துருங்க. எங்க சபைக்கு வரல? ஒரே போராட்டம், அது தொடரும். புரியவே இல்லை. எங்க சபைக்கு வரல? ஒரே போராட்டம் பாஸ்டர். அது சீரியல் மாதிரி ஆயிடும் கட்சியில். போராட்டமா? இங்கே வந்து பாருங்க, உங்கள் போராட்டத்துக்கு ஒரு தீர்வை தேவன் தருவார். என் வார்த்தை கவனிக்கீங்களா? நிவாரணம் அல்ல தீர்வு. வேகமாக சொல்லி கொண்டு போகிறேன். நம்பர் ஒன் தம்பி போடுங்க, அந்த டிவைன் பிளசன்ட் போடுங்களேன். டிவைன் பிளசன்ட் என்ன சொல்லுங்க? சபை என்பது ஒரு தெய்வீகமான இடம். ஆமீன் சொல்லுங்க சத்தமா. 3ஆம் வசனத்தினுடைய 2வது வரி தமிழ் வேதத்தில், உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். சொல்லுங்க. சபை என்பது ஒரு மகிமையான இடம். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். சொல்லுங்க. சபை என்ன பாருங்க, மகிமையான இடம் மட்டுமல்ல, உங்களை மகிமைப்படுத்தும் இடம். ஒரு சின்ன கேள்வி கேட்க என்ன பாருங்க. சபைக்கு வருவதற்கு முன்பாக வாழ்க்கையின் தரம் எப்படி? சபைக்கு வந்த பிறகு வாழ்க்கையின் தரம் எப்படி?
தமிழ் புரியுதா? சபைக்கு வருவதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையின் தரம் எப்படி, சபைக்கு வந்த பிறகு என் வாழ்க்கையின் தரம் எப்படி? இப்படி சொன்ன புரியுமோ? சென்னைக்கு வரும்போது எப்படி, இந்த கிறிஸ்டியன் சர்ச்சுக்குள்ள வந்த பிறகு எப்படி? என்னையா மஞ்சப்பை இன்னைக்கு 4 ட்ரெய்லர் வேணும், புரியவே இல்லை. சென்னைக்கு வரும்போது ஒரு மஞ்சப்பை, இன்னைக்கு வீடு காலி பண்ணி 4 ட்ரெய்லர் வேணும் உங்களுக்கு. சொல்லுங்க, இதான் மகிமை. சபைக்குள்ள வந்தாலே மகிமை வந்துடும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக சொல்லுங்க. இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். சர்ச்சுக்கு போகிற ஆளையும் சர்ச்சுக்கு போகலாம் மூஞ்சை பார்த்தே சொல்லலாம், அது தூங்கும் மூஞ்சி ஜெபிக்கிற மூஞ்சின்னு. என்ன பார்க்குறீங்க? ஒரு ஆளை பார்த்தா சொல்லலாம் இது தூங்குற மூஞ்சி, ஜெபிக்கிற மூஞ்சி, ஃபேர் லெவலி போடாகாமலே. புரியவே இல்லை. ஏனென்றால் சபை என்னை மகிமைப்படுத்தும் இடம். ஆமீன் சொல்லுங்க. என் தாளந்துகளை, என் திறமைகளை, என் கிருபைகளை, எனக்குள் இருக்கிற அபிஷேகத்தை மகிமைப்படுத்தும் இடம். என்ன ஒன்று சொல்லட்டுமா? பாஸ்டர் மகிமைப்படுத்துறாரோ இல்லையோ, பரலோகங்களை மகிமைப்படுத்தும். சபை என்னது? என்னங்க சொல்லுங்க? சபை எல்லாம் வாய் திறந்த இந்த ஸ்க்ரீன் அப்படியே பாருங்களேன். சொல்லுங்க எல்லாரும், வாயை திறந்து. இதுக்குள்ள வந்தீங்கனாலே தெய்வீகமாக ஆகிடுவீங்க. புரியல? அந்த பழைய சுபாவம், அந்த ராஜபாளையம் புரியவே மாட்டேங்குது. வல்வல் என்ன புரியலையா? இதில் வேற ஒன்று சொல்லட்டுமா? நல்லா ஜெபிக்கிறாங்க, மூக்கு மேலே கோவம் வருது, கடை டென்ஷன் ஆகிட்டாங்களாம். உங்களுக்கு அந்நிய பாஷை அவசியம் இல்லை. புரியுங்க? சபைக்கு வருது தெரியுமா? எண்ணங்கள் மாற, சுபாவங்கள் மாற, வாழ்க்கை மாற, வார்த்தைகள் மாற, நம்முடைய பயணங்கள் மாற. என்ன சொல்லுங்க? சபைக்கு வந்தா வாழ்க்கை மாறிடும், எண்ணங்கள் மாறிடும், என்னுடைய சுபாவங்கள் மாறிடும், எல்லாமே மாறும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நான் இடையிடையே சாட்சி சொல்ல விரும்புகிறேன். பக்தியான குடும்பத்தில் பிறந்தேன். ஒரு நாளைக்கு 3 முறை கோயிலுக்கு போவேன்யா. காலையில் போவேன், மத்தியானம் போவேன், சாயங்காலம் போவேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர். செவ்வாய்க்கிழமைனா அரண்மனைக்காரத்தெரு, வெள்ளிக்கிழமைனா கந்தகோட்டம், அப்புறம் வியாழக்கிழமைனா மவுண்ட் தர்கா. ஒரே பக்தி மயம். ஆனால் ஒரே ஒரு கெட்ட பழக்கம், சினிமா. ஒரே படத்தை 13 தடவை பார்த்துருக்குறேன், புரியவே இல்லை. முதல் நாள் முதல் ஷோவில் பார்க்கல தூக்கம் வராது. ஆனால் என்னைக்கு சபைக்குள்ள காலை வச்சனோ 51 ஆண்டுகள் சின்ன திரையிலும் பார்த்ததில்லை, பெரிய திரையிலும் பார்த்ததில்லை. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சில பேர் சொல்கிறாங்க, நாங்கள் பாதி படம் பார்த்துட்டு வந்திருக்கிறோம், ஏன் பண்ணுறீங்க? சொல்லுங்கள், சபை என்ன செய்ய என் வாழ்க்கையை? எனக்கே பெரிய ஆச்சரியம். நான் ரொம்ப நாள் சபைக்கு போனேன், ஆனால் ஞானஸ்நானம் எடுக்கலை. ஒரு நாள் பாஸ்டர் என்ட்ரி சபையை கேட்டார், என்ன தம்பி இவ்வளோ நாள் சர்ச்சைக்கு வரை ஞானஸ்நானம் எடுக்கலைன்னு. நான் சொன்னேன், ரொம்ப கஷ்டம். அதுக்கு அவர் சொன்னார், நான் தானே கொடுக்க போகிற, உனக்கு என்ன கஷ்டம்னாரு. நான் சொன்னேன், சாப்பாடு இல்லாமல் இருப்பேன், நான் சினிமா இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொன்னேன். அவர் ஒரு 90 பெரிய மூத்த போதகர். அவர் சொன்னார், எடு தம்பி, ஆண்டெல்லாம் பார்த்து பாருனாரு. எடுத்தேன். ஏறக்குறைய 1970 வருஷத்தை நீங்கள் கணக்கு போட்டுங்க, அந்த சிந்தையே வரல. சத்தமாக சொல்லலாமே, ஸ்டைலாக சொல்கிறீங்க. ஓ, மாஸ்க் போட்டுனாலையா? உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதெல்லாம். இப்போ இரண்டாவது, சபை என்பது சொல்லுங்க மகிமையான இடம். சொல்லுங்க எல்லாரும். அது 2ஆம் வசனத்தில் 3ஆம் வசனம் பின்னால் போட்டிருக்குது, அது விசேஷமான இடம். எல்லாம் சொல்லுங்க சத்தமா. உங்களுக்கு என்ன இன்னைக்கு என்ன நாள்? உங்களுக்கு என்ன நாளுன்னு கேட்டேன். இந்தியாவுக்கு குடியரசு நாள். உங்களுக்கு என்ன நாள் இன்னைக்கு? உங்களுக்கு என்ன நாளுன்னு கேட்டேன். என்னங்க நம்புறீங்களா? ஒன்று சொல்லட்டுமா? ஒரு ஊழியக்காரனை பழி வாங்கணும்னா இது மாதிரி வெளியே ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுவான், அந்த நேரம் பார்த்து அவங்கள பழி வாங்கிடுவாங்க விசுவாசிங்க. புரியவே மாட்டேங்குது. ஒரு பாஸ்டர் ஊழியக்காரனை பழி வாங்கணும்னா நீங்கள் ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கரை கூப்பிடுங்க, அன்னைக்கு உங்களை பழி வாங்கிடுவாங்க. புரியவே. ஆனால் உங்களை பழி வாங்கலை இன்னைக்கு மக்கள், உங்கள் மேலே அன்பாக இருக்கிறாங்க. சொல்லுங்க விசேஷமான நாள். சொல்லுங்க சபை என்பது சொல்லுங்க விசேஷமான இடம். அடுத்து சொல்ல போகிறேன். அடுத்த வசனம் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். 4ஆம் வசனம். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். டிவைன் பீப்புள் போடுங்களா? டிவைன் பீப்புள், ரைட். இதோ பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும்
சொல்லுங்க, படிங்க. சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். தெய்வீக ஜனங்கள். சாரி, என் கையெழுத்து புரியல. சிஸ்டர், நீ படிச்சீங்களே, புரிஞ்சுதா? என்ன பாருங்க எல்லாரும் சொல்லுங்க. ராகாப், பாபிலோன், பெலிஸ்தியன், தீரியன், எத்தியோப்பியன். இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கேட்டேன். அமைதி. பாபிலோனியர், அடுத்து ராகாப், அடுத்து தீரியர், அடுத்து எத்தியோப்பியர், அடுத்து பெலிஸ்தியர். தமிழ் புரியவில்லையோ? என்ன பாருங்க. தீயவனையும் திருடனையும் கொலைபாதகனையும் மாற்றுமிடம் சபை. இப்ப படிங்க சிஸ்டர். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும். அவள் யார்? வேசி. அடுத்து பாபிலோனையும் பொல்லாதவர்கள். பெலிஸ்தியரிலும், அதாவது அவங்க எல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமானவர்கள். தீரியரிலும், தீரியர், எத்தியோப்பியர். அவங்க மாற்றவே முடியாது. சிவிங்கி தன் புள்ளியும் எத்தியோப்பியன் தோலையும் எத்தியோப்பியன் தன் புள்ளியை மாற்ற முடியுமோ? சிவிங்கி தன் புள்ளியை மாற்ற முடியுமோ? முடியாது. அவளை மாற்றப்பட முடியாதவங்க, மாற்றப்பட முடியாதவர்களையும் சபை மாற்றும். தமிழ் புரியுதா தம்பி? அது போடுங்களேன். தெய்வீக ஜனங்கள், டிவைன் பீப்புள். இங்கிலீஷில் போட்டோட போதும். எல்லாம் சொல்லுங்க. இங்கே வந்தோடனே யாரை மாறிடுறீங்க? இங்கே வந்தோடனே யாரு? நீங்களாம் யாருங்க? நாங்கள் திருநெல்வேலிக்காரங்க, நாங்கள் நாகர்கோவில்காரங்க, நாங்கள் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்காரங்க. இல்லை, நீங்களாம் யாருங்க? சத்தமா புரியவே இல்லையோ? நீங்க யாருங்க? வயை திறந்து நீங்க யாரு? இல்லை. நோ மோர் திருநெல்வேலி, நோ மோர் நாகர்கோயில், நோ மோர் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட், நோ மோர் சென்னை. நாங்களாம் யாருங்க? இப்போ இங்கே வந்த உடனே ஜனங்க யாரும் தமிழ் புரியுதா? வசந்த படிச்சு பாருங்க. அவர்களை அங்கே ஆண்டவர் உருவாக்குகிறாராம். யாரை உருவாக்குகிறார்? ராகாபை, பாபிலோனியனை, பெலிஸ்தியனை, தீரியனை, எத்தியோப்பியனை. இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். God regenerates them. கர்த்தர் அவர்களை பிறப்பிக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. கேள்வி கேட்டா நீ தப்பா நினைச்சுப்பீங்க. இந்த சபைக்குள்ள வந்து என் வாழ்க்கை மாறினதுன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி காட்டுங்களேன். இந்த சபைக்குள்ள வந்து என் வாழ்க்கையின் சுபாவங்கள் மாறிற்று. இன்னைக்கு டிவியில் பார்த்து சொல்றாங்க, நிறைய சாட்சி சொல்றாங்க. நான் ஏழையா இருந்தேன், பணக்காரன் ஆயிட்டேன், ஓட்டு வீட்டில் இருந்தேன், மாடி வீடு ஆயிட்டேன். எவனாவது என் கோபம் போச்சு, என் பொறாமை போச்சு, என் எரிச்சல் போச்சுன்னு சொல்றான் நான் சாட்சியில்? புரியவே மாட்டாது. எல்லாம் என்ன சொல்றாங்க? ஓடு வீட்டில் இருந்தேன், மாடி வீட்டில் வந்துட்டேன். முன்னால சைக்கிளில் போனேன், இப்போ காரில் போறேன். என்ன கவனி எல்லாரும், காது கொடுத்து கேட்குறீங்களா? பொருளாதார ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தராது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் பொருளாதார ஆசீர்வாதத்தை தரும். Spiritual blessing will produce the material blessing. Material blessing will not produce the spiritual blessing. ஐயாவுக்கு இந்த ஆசீர்வாதத்துக்கு காரணமே ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை தந்தது. சொல்ல ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. ஆன்மீக ஆசீர்வாதங்கள் ஆயத்திறந்து பொருளாதார ஆசீர்வாதத்தை தரும். பொருளாதார ஆசீர்வாதங்களே தராது. என் தாயும் தகப்பனும் என்னோட 5 வேதத்தை கிழிச்சிருக்கிறாங்க, கொளுத்திருக்கிறாங்க என் கண் முன்னாலேயே. 13 ஆண்டுகள் நான் வீட்டை விட்டு துரத்தப்பட்டேன். ஐ வாஸ் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். வீதியில் தூங்கியிருக்கிறேன், வீதியில் தூங்கியிருக்கிறேன். இரவல் பேண்ட் வாங்கி ஒரு முறை நெல்லை ஆரோன் சபையில் பிரசங்கம் பண்ணேன். அன்னைக்கு பாஸ்டர் மோகன் அப்போதான் பைபிள் ஸ்கூல் முடிச்சுட்டு வராரு. அவரும் ஒரு செய்தியாளர், எனக்கு சாட்சி கொடுக்க நேரம் கொடுத்தாங்க. அன்னைக்கு அவர் வந்து ஒயிட் பேண்ட் போடலன்னா விட மாட்டார். நெல்லை ஆரோன் இரவல் பேண்ட் வாங்கி பிரசங்கம் பண்ண அன்னைக்கு. அது ஒரு காலம். இன்றைக்கு தாய் தகப்பன் இல்லாத 2000 அப்பா அம்மா பிள்ளை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறேன். I trained 2000 orphan children so far. From 1983 to 2021, I trained 2000 orphan children. எதனால? இதான் மகிமை. எதினால் இது எதினால் நீர் என்னோடு சபைக்குள்ள இருப்பதனால தான். சொல்லுங்க. அது அந்த வசனம் மட்டும் போடுங்க தம்பி. டிவைன் பீப்புள் எல்லாம் சொல்லுங்க. சபைக்குள்ள வந்து நீங்க யாரா மாறுறீங்க? சத்தமா நீங்க யாரும் அல்ல இனிமேல். பவுல் சொல்லுகிறான், நான் மாம்சத்தின்படி ஒருவனையும் அறியேன்.
ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு ஊழியமே அப்படித்தான், பேஸ்ட் ஆன் கம்யூனிட்டி ஆர் அதாவது அந்த ஊரை பொறுத்து எல்லாம் கவனிங்க. ஜாதியோ இனமோ மதமோ அல்ல, ஆண்டவர் நம்மை உருவாக்கினார். நான் யாருங்க? who I am. அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் போடுங்களேன். சொல்லுங்க, நான் யார்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா. இப்படி பாருங்க, நீங்க ஒரு ஆளை பார்க்கும்போது அவர் ஊராலையோ இனத்தாலேயோ மொழியாலேயோ நிறத்தாலேயோ பார்க்காதீங்க. இஸ் a divine man. அவர் யாருங்க? முதல்ல சொன்ன டிவைன் பிளசன்ட், இரண்டாவது we are divine people. மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், அதில் படிச்சு பாருங்க. 5ஆம் வசனம் கடைசி வார்த்தை. இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். ஒரு சின்ன விஷயம், டோன்ட் மிஸ்டேக் மீ. உங்க பேரை போட்டு படிப்பீங்களா? ரைட். சாந்தியை குறித்து போதும், கடந்த படி சொன்ன நினைக்கிறத எல்லாம் உங்க பேரை போட்டு. ஸ்டீஃபனை குறித்து எல்லாம் உங்க பேரை போடுங்க. ரைட். ஏங்க அப்படி வெக்கமா? எல்லாம் சொல்லுங்க. நான் சொல்ல கடைசி வார்த்தை சொல்லுங்க. God will establish my life. என்ன பாருங்க எல்லாரும், சபை நாணலா இருக்கிற என்னை ஸ்திரப்படுத்துகிற இடம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒரு சின்ன விஷயம், சபைக்கு வரும்போது எப்படி இருந்தீங்களே, தள்ளாடி தவழ்ந்து, அதே பழைய பாவம், அதே பழைய பலவீனம், அதே பழைய வாழ்க்கை, பழைய கோபம். இங்கே வந்த உடனே எல்லாம் சொல்லுங்க, அதான் சொல்லுங்க கடைசி வார்த்தை, சர்ச் எஸ்டாப்ளிஷ் யுவர் லைஃப். எல்லாம் சொல்லுங்க, சபை எல்லாம் வாய் திறந்து என்னை பொருளாதாரத்தில், வாழ்வில், எண்ணங்களில், சிந்தையில், ஊழியத்தில், குடும்பத்தில் என்னை ஸ்திரப்படுத்தும் இடம். இங்கே வந்ததுனால தான் உங்கள் குடும்பம் ஸ்திரமாக இருக்குது. ஐயா புரியலைங்களையா? இங்கே வந்ததுனால தான் வாழ்க்கை ஸ்திரமாக இருக்குது. இங்கே வந்ததுனால தான் உங்கள் ஆரோக்கிய ஸ்திரமாக இருக்குது. சொல்ல மாட்டீங்களா? சொல்ல, சபை கடைசி சொற்றோட எல்லாம் கரங்களை உயர்த்தி என்னை ஸ்திரப்படுத்தும் இடம். உங்களுக்கு தெரியுமா? சைமன் என்ற வார்த்தையின் பொருள் ஷிஃப்டிங் சாண்ட். சைமன் ஷிஃப்டிங் சாண்ட் அர்த்தம், ஆற்று மணல். பேதுரு என்ற வார்த்தை கற்பாறை அர்த்தம். புரியுதா? சைமன் மீன்ஸ் ஷிஃப்டிங் சாண்ட். பீட்டர் மீன்ஸ் பெட்ராஸ். நல்லா கவனிக்கணும். பாறை மணலாகும், மணல் பாறையாகாது. பாறை மணலாகும், மணல். ஆனால் சபைக்கு வந்துட்டீங்கன்னா மணலே பாறை ஆகிடும். சொல்லுங்க, உறுதி இல்லாத வாழ்க்கை, ஸ்திரமில்லாத வாழ்க்கை. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கே தெரியும்ல, ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால், உலகம் கொஞ்சம், பரலோகம் கொஞ்சம். பரலோகமே என் சொந்தமே. இதில் ஒரு பரலோகமே என் சொந்தமே. காலையில் டிஎல் மூடி சொன்னார், இன்றைய விசுவாசிகள் ஆலயத்திலே பசுத்தவான்கள், வீதியிலே தூதர்கள், வீட்டுக்குள்ளே லூசிஃபர்கள். புரியவே இல்லை. ஆலயத்திலே பசுத்தவான்கள், வீதியிலே தூதர்கள், ஆனால் வீட்டுக்குள் லூசிஃபர்கள். இங்கே கிறிஸ்டோபர், வீட்டில் போனால் லூசிஃபர். கிறிஸ்டோபர் கோச்சிக்காதீங்க. ரைட். இங்கே கிறிஸ்டோபர் வீட்டில் போன ஒன்று அவர் இல்லை. நான் தசாவதாரம் இல்லை, ஒரே அவதாரம் தான். புரியல இல்லை? நீங்கள் விசுவாசிகளை பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் ஒரு பன்முகம் கொண்ட விசுவாசிகள். பாஸ்டர் வந்தார்னா என் ஆசீர்வாத டிவி, அவர் போன பிறகு விஜய் டிவி. தெரியவே மாட்டேன். நான் வந்துட்டா ஒரே பாட்டு தான், அல்லேலூயா துதி மகிமை என்று மேசுவுக்கே. நாங்கள் போன பிறகு அப்பா 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 வாடி போடி, அந்த அம்மா வாடா போடா புருஷனிய கேட்ட சொல்கிறாங்க, சமத்துவன்றாங்க. அதில் வேறு பெரிய கொடுங்க. சொல்லுங்க, சபை உறுதி இல்லாத என் வாழ்க்கை, உறுதி இல்லாத என்னுடைய விசுவாசம், உறுதி இல்லாத என்னுடைய அபிஷேகத்தை சபை ஸ்திரப்படுத்து. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, சர்ச் இஸ் a place where I can establish. எல்லாம் சொல்லுங்க, ஸ்திரப்படுத்துகிறது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ரைட். அடுத்து சபையினுடைய மேன்மை என்ன தெரியுமா? 6ஆம் வசனத்தில் கடைசி வார்த்தை, தொகையிடுவார். ஆமீன் சொல்லுங்க. புரியுதுங்க உங்களுக்கு? என்ன பாருங்க, whatever you do for God. இங்கிலீஷில் வேறு மாதிரி போட்டுருங்க தம்பி. அந்த
6ஆம் வசனத்தை போடுறீங்களா? 6ஆம் வசனம் இன் இங்கிலீஷ். இதான் 6ஆம் வசனமா? ஓகே. இதை விட இன்னொரு மொழிபெயர்ப்பு அழகா இருக்கும். God as a register and God as a record. இன்னொரு மொழிபெயர்ப்பு பாருங்க. இது இருக்குதா? இல்லை எஸ்டாப்ளிஷ். இது எத்தனை வசனம் போடுறாரு தெரியல தம்பி. 6ஆம் வசனம் போடுறீங்களா? 6 தான் போட்டிருக்கிறீங்களோ? தமிழில் வேற மாதிரி இருக்குது. தமிழில் எல்லாம் தமிழ் அதே தான் இருக்குது. சொல்லுங்க. இஸ் கவுண்டிங். என்னங்க? ஒரு மொழிபெயர்ப்பில் God as a record and God as a register. எல்லாம் கரங்கள் சொல்லுங்க. நான் செய்கிற எல்லாவற்றையும் வாய்த்தரு சொல்லுங்களேன். தொகையிடுவார். என் ஜெப நேரங்கள், என் உழைப்பு, என் காணிக்கை. சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? தமிழில் புரியலையோ? சொல்லுங்க எல்லாரும். ஆங்கிலத்தில் எல்லாம் சொல்லுங்க. தம்பி 7 கரெக்டு தான். நீங்கள் போட்டது 6 கரெக்டு தான். சொல்லுங்க. கவுண்டிங். என்ன பாருங்க எல்லாரும். is counting your prayer, counting your finance, counting your efforts. என்ன சொல்லுங்க? நேரங்களை வாயை திறந்து சொல்லுங்க. தொகையிடுவார் சொல்லுங்க. நான் போடுற காணிக்கையை, என் ஜெப நேரங்களை, என் முழங்காலை, ஆண்டவருக்காக நான் படுகிற சின்ன சின்ன பிரயாசங்களை தேவன் தொகையிடுகிறார். இன் இங்கிலீஷ் ரொம்ப அழகா இருக்கும். God as a record. தம்பி நீங்க பாடுறீங்க, தம்பி நீங்க கீபோர்டு வாசிக்கிறீங்க. everything is recorded. whatever you are doing, நாங்க பாராட்டுறோமோ இல்லையோ, there is a record. எல்லாம் சொல்லுங்க. நான் பண்ற எல்லாத்துக்குமே புரியுங்களா? இப்போ நம்ம வந்து உட்கார்ந்துருக்கிறோம். சேர் போடுறது ஒருத்தர், அதை துடைக்கிறதுக்கு ஒருத்தர், இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒருத்தர், இதை நல்லா ஒழுங்குபடுத்த ஒருத்தர். எவ்ரிதிங் ஹஸ் பீன் ரெக்கார்டட் தேர். ஒன்று சொல்லட்டுமா? இவங்க இதை போடலைன்னா நம்ம இங்கே உட்காந்துருக்க முடியாது. ஒருத்தர் அங்கே ஆப்ரேட் பண்ணலைன்னா நான் பேச முடியாது. ஸோ அதுவும் ரெக்கார்ட் பண்ணப்படுது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். கடைசியாக 7ஆம் வசனம். எங்கள் ஊற்றுகள் எல்லாம் அந்த 4 போடுறீங்களா? அந்த 4 போட்ட பாயிண்ட்ஸ் ரைட். படிங்க சிஸ்டர். எங்கள் ஊற்றுகள் எல்லாம் உன்னில் இருக்கு. சபை என்பது ஆங்கிலத்தில் போட்டுறது பாருங்க. ஆங்கிலத்தில் ஸ்ப்ரிங். கவனிக்கிறீங்களா? சொல்லுங்க. சபை என்பது ஒரு ஊற்று. எல்லாம் கொஞ்சம் பாருங்க எல்லாரும். கவனிக்கிறீங்களா? ஏரி அளக்கலாம், குளத்தை அளக்கலாம், சமுத்திரத்தை அளக்கலாம், எல்லாவற்றையும் அளக்கலாம். ஆனால் ஊற்று அளக்கவே முடியாது. தமிழ் புரியலையோ? சர்ச் இஸ் a fountain. இப்படி சொன்னால் புரியும். யூ கேன் லிமிட், யூ கேன் எவாலுவேட் எனிதிங். ஆற்றை அளக்கலாம், ஏரி அளக்கலாம், அணையை அளக்கலாம், சமுத்திரத்தை கூட அளக்கலாம். ஆனால் ஊற்று அளக்க முடியாது. சபையிலே அளவிடப்பட முடிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. அன்லிமிட் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. அன்லிமிட்டட். மெஷரிங் த அன்மெஷரபிள். தமிழ் புரியல நிறைய பேருக்கு. புரியுது எல்லாருக்கும்? மெஷரிங் த அன்மெஷரபிள். எல்லாம் சொல்லுங்க. தமிழ் புரியல. இங்கிலீஷ் புரியுதா? சொல்லுங்க. மெஷரிங் த அன்மெஷரபிள். என்ன பாருங்க எல்லாரும். சொல்லுங்க. உயரம். சத்தமா. You cannot measure that. சபையினுடைய ஆசீர்வாதங்கள் அளவிடப்பட முடியாது. தமிழ் புரியுதா? சொல்லுங்க எல்லாரும். மெஷரிங் த அன்மெஷரபிள். கரங்களை உயர்த்தி. தமிழ் புரியுதுங்களே? மெஷரிங் த அன்மெஷரபிள். கொஞ்சம் யோசிங்க வீட்டில் போய். அதுவே எதிர்மறையான வார்த்தை. மெஷரிங் அன்மெஷரபிள் எப்படி மெஷர் பண்ண முடியும்? ஐயா புரிஞ்சுங்களா? அன்மெஷரபிள் அது எப்படி மெஷர் பண்ண முடியும்? அது ஆசீர்வாதமே. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. சபை என்பது தம்பி 4 போடுறீங்களா? நான் சொன்ன டிவைன் பிளேஸ், டிவைன் பிளசன்ட், டிவைன் ப்ரொவிஷன், டிவைன் ப்ரொடெக்ஷன். நான் தமிழில் சொல்லி முடிச்சிடுறேன். கடைசி அவன் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்ன பாருங்க எல்லாரும். கவனிங்க எல்லாரும். ஊற்றின் சுவை வேறு, குளத்தின் சுவை வேறு,
ஏரியின் சுவை வேறு, மெட்ரோ வாட்டரின் சுவை வேறு, நீங்கள் குடிக்கிற கென்லின் சுவை வேறு, ஆனால் ஊற்றின் சுவை வேறு. தமிழ் புரியலையோ? எல்லாம் சொல்லுங்க. உங்கள் பாஸ்டரை பார்த்து, எங்கள் பாஸ்டருடைய பிரசங்கமே தண்ணி டேஸ்ட் தான். நான் சொல்ல புரியுங்களா? ஊற்றின் சுவை அதாவது யூ கேனாட் மெஷர் தட். ஏரியின் சுவையை பார்க்கலாம், மெட்ரோ வாட்டர் சுவை வேற, கென்லி சுவை வேற, அக்வாஃபினா சுவை வேற, ஆனால் ஊற்றின் சுவையே வேறு தான். ஒன்று அது அளக்க முடியாது, ரெண்டாவது அதனுடைய சுவையே தனிதான். எல்லாம் சொல்லுங்க. எங்கள் பாஸ்டர் மாதிரி ஒரு பாஸ்டர் இங்கே தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லணும். எப்படி பழி வாங்குறீங்க? புரியுதா உங்களுக்கு? ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் நீடித்திருப்பதற்கு உங்கள் அம்மா அப்பாவை கனம் பண்ணுங்க, நாங்கள் நீடித்திருப்பது எங்களை கனம் பண்ணுங்க. புரியவே மாட்டேங்குது. நீங்கள் நீடித்திருப்பதற்கு உங்கள் தாய் தகப்பனை கனம் பண்ணுங்க, நாங்கள் நீடித்திருப்பதற்கு நீங்கள் கனம் பண்ணீங்கன்னா நாங்கள் 100 வயசு இருப்போம். புரியல? ஒன்றும் வேண்டாம். சொல்லுங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்கள். 87ஆம் சங்கீதம். எல்லாம் எழுந்திருப்போம். எல்லாம் எழுந்திருந்து, இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. எல்லாம் எழுந்திருந்து 4 பாயிண்ட்ஸ் போடுங்களேன். 87ஆம் சங்கீதம். எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. சபை என்பது தெய்வீகமான இடம். சபை என்பது இங்கே உள்ள வந்தவன யாரை மாறிடுறான்? அவன் முன்ன யாரா இருந்தான்? ராகாபாய், எத்தியோப்பியனாய், பெலிஸ்தியனாய், தீரியனாய், அதாவது திருத்தப்படாதான் இருந்தான். உள்ள வந்தவன யாரை மாறிட்டாங்க? ஆமீன். ரெண்டாவது, இங்கே உள்ள வந்த உடனே என்ன தரம் வருது? சொல்லுங்க, மகிழ்ச்சி வருதுன்னு சொல்லுங்க. எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. You know that happiness based on happenings, joy based on Jesus. புரியுதா? happiness based on happenings. சந்தோஷம் என்பது சம்பவங்களை ஒட்டி அமைகிறது. சம்பவங்கள் மாறும்போது சந்தோஷம் மாறிடும். ஆனால் ஜாய் பேஸ்ட் ஆன் ஜீசஸ், அவர் இங்கே தான் இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க. வந்தோன்னு என்ன வந்துடும்? சத்தமாக சொல்லுங்க. 1000 பிரச்சனை, 1000 போராட்டம், 1000 கஷ்டம் உள்ள வந்து பாருங்க. வாழ்க்கையில ஆடுவாரும் பாடுவாரும் இங்கே உண்டு. என்ன உண்டு? அடுத்து சொன்னேன், there is a divine provision. இது ஒரு ஊற்று. எல்லாம் சொல்லுங்க, ஊற்றுன்னு சொல்லுங்க. Every day is a new blessing. Every day is a new anointing. Every day is a new dimension. சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும். பாட்டு போடல, புது தினம் தினம் தந்து. என்ன போட்டது? கிருபைகள் தினம் தினம் தந்து. அப்படியானால் அவருடைய கிருபைகள் காலைதோறும் புதிது. எங்கே தெரியுமா? இங்கே தான். சொல்லுங்க, டிவைன் ப்ரொவிஷன். சொல்லுங்க, கடைசி சொல்லுங்க, டிவைன் ப்ரொடெக்ஷன். சொல்லுங்க, தெய்வீக பாதுகாப்பு. இங்கே வந்துட்டீங்கன்னா உங்களை யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? இது மகிமையான இடம். இன்னொன்று முதல் வசனம் படிக்க சிஸ்டர். முதல் வசனம், அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. எங்க போயிடுறீங்க நீங்க? உங்க லெவல் எங்க போயிடுது? இப்போ உங்க லெவல் எங்க போகுது? கால் இங்கே நிற்குது, ஆனால் என் வாழ்க்கை அங்கே இன்வெஸ்ட் பண்ணப்படுகிறது. சொல்லுங்க, என் அஸ்திபாரம் எங்க இருக்குது? அது நோ மேன் கேன் ஷேக் இட். எத்தனை பிரசங்கம் பண்ணேங்க சபையில்? நேற்று பிரசங்கம் பண்ணேன். உங்கள் சாட்சி எரிக்கப்படலாம், ஆனால் உங்களுக்கு கொடுக்க சத்தியம் எரிக்கப்பட முடியாது. Understand? Your testimony can be shaken, but the truth that God has put you, it cannot be shaken. இது எங்க இருக்குதுன்னா தீமோத்தேயு புத்தகத்தில் இருக்குது. நான் கட்டப்பட்டிருக்கிறேன், ஆனால் வசனமோ கட்டப்படவில்லை. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்ல புரியுதுங்களா? ஐயா, எல்லாரும் பற்றியும் எல்லாம் எழுதிட்டே இருப்பாங்க. ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் தள்ளினே இருப்பான். உங்கள் சாட்சி எரிக்கப்படலாம், ஆனால் என்னோட அபிஷேகம் எரிக்கப்படாது. ஏன் தெரியுமா? எல்லாம் சொல்லுங்க, why? the reason. எல்லாம் சொல்லுங்க, why? நான் சொல்லுங்க, நான் இருப்பது எங்கே இருக்கிறீங்க? கிறிஸ்டியன் சர்ச்சில் இல்லை. எங்கே இருக்கிறீங்க? ரைட். நீங்கள் யாரு? தெய்வீக ஜனங்கள். மூணாவது, நீங்கள் யாரு? தெய்வீக மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரர். நான்காவது, உங்களுக்கு தெய்வீக பராமரிப்பு. தினந்தோறும் அந்த ஊற்று சுரந்து கொண்டே இருக்கும், ஊறிக்கொண்டே இருக்கும். நீங்கள் ருசித்து கொண்டே இருக்கலாம்.
ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தெரியுதா உங்கள் ஐயாவுடைய பழைய முன்ன பண்ண பிரசங்கத்துக்கும் இப்போ பண்ணுற பிரசங்கம் தெரியுதா? வித்தியாசம் தெரியுதா? தெரியலீங்களா? ஏன் தெரியுமா? அது ஃபவுண்டன். ஏரி வேற, குளம் வேற. புரியுதா உங்களுக்கு? ஃபவுண்டன் என்பது ஒவ்வொரு நாளும் புது புது சுவையை தந்து கொண்டே இருக்கும். சபை திரும்ப சொல்கிறேன், 1000 பிரசங்கம் கேளுங்க, ஆனால் சபையின் பிரசங்கமே தனிதான். ஆன்லைன் பிரசங்கம் வேற, புரியுதா உங்களுக்கு? நேராக கேட்குற பிரசங்கம் வேறு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு சின்ன கேள்வி, ஐயா நீங்கள் ஆன்லைனில் பிரசங்கம் பண்ணும்போது எத்தனை பேர் பார்த்தாங்கய்யா? ரொம்ப கொடுமை, ரொம்ப கொடுமை. என் பிரசங்கத்தை பார்க்குறான், அடுத்து இன்னொரு பிரசங்கம் தாவிடுறான். அவன் புரிய மாட்டேன். நேரில் பார்க்கும்போது தூங்குறான், ஆன்லைனில் தூங்காமல் இருப்பான். 9 மாதங்கள் கொடுமையான நாட்கள். சொல்லுங்க சொல்லுங்க, ஒரு தெய்வீக பராமரிப்பு. இங்கே வந்தால் என்ன கிடைச்சிடும் உங்களுக்கு? சத்தமா இங்கே வந்தால் என்ன கிடைக்கும்? கடைசி வார்த்தை, உங்களை யாரும் தொடவே முடியாது. ஏன்னா உங்கள் அஸ்திபாரம் எங்கே இருக்குது? கரங்களை உயர்த்தி. உங்கள் அஸ்திபாரம் எங்கே இருக்குது? சத்தமா சொல்லுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கு. அது ஸ்ட்ராங்காக இருந்தால் கரண்ட் எப்படி இருக்கும்? என்ன வந்தாலும், எதிர் வந்தாலும், என்ன புயல் வந்தாலும், சூறாடி வந்தாலும் பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. ஏன் தெரியுமா? அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருக்குது, என் கட்டடம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த புதிய ஆண்டில் இந்த சபையில் ஆண்டவர் ஒரு தெய்வீக இடமாய், ஒரு தெய்வீக ஜனங்களாய், தெய்வீக மகிழ்ச்சி தந்து, தெய்வீக பராமரிப்பை தந்து, தெய்வீக பாதுகாப்பை தந்து, இதை விட அடுத்த ஆண்டு இன்னும் உங்களை வர்த்திக்க பண்ணுவாராக. காட் பிளஸ் யூ. கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுவோம்.